எம்பிபிஎஸ் கம்யூனிட்டி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த பைபிட் பொட் ட்ரேடிங் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறது அண்ட் இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் இருக்கிற சில டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஃபுல் கிளியர், அதாவது இந்த ஃபுல் ஐடியா இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எடுப்பீங்க. ஓகேவா? நம்மளோட இதில் ஜாயின் பண்ணணுமெண்டா ஜஸ்ட் லைஃப் டைம் ஆக்சஸே $20 தான். ஸோ $20க்கு நீங்கள் பிஎன்பி போட் எடுத்துக்கலாம் அண்ட் இடிஹெச் போட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபியூச்சரில் பிடிசி, சொலோனா, அபெக்ஸ், ஸோ இந்த போட் எல்லாமே ஜஸ்ட் ஒரு $20 பேமெண்ட்லேயே லைஃப் டைம் ஆக்சஸை பண்ணிக்கலாம். ஸோ இது நான் இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வாங்க எப்படி இதில் ப்ராஃபிட் பார்க்குறேன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்களோட பைபிட் அக்கௌண்ட் வந்தீங்கன்னா, ஸோ இது என்னோட மெயின் அக்கௌண்ட் இங்கே நான் என்னோட இதை நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் காப்பி ட்ரேடிங்கிறதுல உங்களுக்கு ஆப்ஷனுக்கு இருக்கும். உங்களோட ஃபண்ட்ஸ் இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே நமக்கு செல்ஸான்றது இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பிஎன்எல் இப்படி உங்களோட ப்ராஃபிட்டை பொறுத்து காட்டிகிட்ருக்கு. அண்ட் இதில் பாருங்கள், இதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் டச் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் பொட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இங்கே தான் நம்மளோட பொட்ஸ் எல்லாமே ரன் பண்ண பொட்டில் உங்களுக்கு இப்படி இது கூடி குறைஞ்சி கொண்டே இருக்க போகுது. ஓகேவா? இது ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கத்தில் அதாவது ப்ராஃபிட் வர இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போக மாட்டேன், இன்க்ரீஸ் ஆகாதே. இதில் சில கன்செப்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது ரன் ஆகிட்டே இருக்கும். பட் நீங்கள் இங்கே ப்ராஃபிட் எப்படி பார்ப்பீங்கன்னா இந்த ட்ரேட் கவுண்ட்ன்றதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் கவுண்ட்ன்றது இங்கே இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ 4 ட்ரேட் கவுண்ட்ன்றது இருக்குது. இந்த அர்த்தம் என்னென்னா ஒரு ட்ரேடுக்கு அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இதில் பிஎன்பி $800 நிற்கிது. எண்டேக்கில் 800. ஸோ 803 அடுத்த ஓடஸ் 806 இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த மார்க்கெட் 803 போயிட்டுண்டா நமக்கு ஒரு ட்ரேட் கவுண்ட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஆகிட்டு இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னா $0.0265 நமக்கு ப்ராஃபிட்டாக வரப்போகுது. ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இதுக்கு பிறகு இங்கே இருந்து திருப்பி மார்க்கெட் இங்கே வருதுன்னா திருப்பி ஓடஸை இங்கே வாங்கும். அதாவது 800 வச்சு வாங்கும். திருப்பி இங்கே வருதுன்னா நமக்கு ஒரு ட்ரேட் கவுண்ட் திருப்பி கம்ப்ளீட் ஆகும். ஸோ இங்கே கவுண்ட் ஒரு கவுண்ட் ஆகும், 2 கவுண்ட் ஆகும். திருப்பி இன்னும் ஒரு ப்ராஃபிட் $0.026 $5 புக் ஆகும். ஸோ புக் ஆகிட்டுனா திருப்பி 803 நிற்கிறது திருப்பி இங்கேருந்து திருப்பி 806க்கு போனாலுமே இங்கே இந்த கவுண்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதாவது திருப்பி ட்ரேட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி 806 809 போனாலும் அவங்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 809 போயிட்டு திருப்பி 800க்கு வருது. ஏன்னா திருப்பி இங்கே ஒரு பை வாங்கியிருக்கு, இங்கே ஒரு பை வாங்கியிருக்கு, இங்கே ஒரு பை வாங்கி, இங்கே ஒரு பை வாங்கிட்டு திருப்பி இங்கே போக இதை செல் பண்ணும், இங்கே போயிட்டு இதை செல் பண்ணும், இங்கே வாங்க இதை வாங்கும், இங்கே போக செல் பண்ணும். இப்படி நம்ம வாங்கி இந்த ட்ரேட் கவுண்ட்ஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணிகிட்டே போக போகுது. ஓகேவா? அப்போ இந்த பேலன்ஸ், அதாவது ஏன் இதில் இருக்கிற பேலன்ஸ் மாறுது, அதாவது இதில் இருக்கிற பேலன்ஸ் ஏன் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போகும்போது மேல் ஓடஸை வாங்கிட்டு தான் வருது. ஓகேவா? மேல் ஓடஸ் எல்லாமே வாங்குது. அப்போ இந்த ஓடஸ் எல்லாமே மைனஸில் நின்று இங்கே உங்களுக்கு அதாவது மைனஸ் கூடி குறையும். ஆனால் பட் உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன நடக்க போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்வோம், நம்மளோட ட்ரேட் 900 கடை இருக்கோம். ஸோ 900 போயிட்டு மார்க்கெட் இப்போ 800 ரேஞ்சுக்கு வருதுன்னா, ஸோ நம்ம எடுத்த ட்ரேட் எல்லாமே ஃப்ளோட்டிங் லாஸில் இருக்குது. ஓகே? மைனஸில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மைனஸ்ன்றது ஒரு $30 எடுத்துக்கொண்டோம்ட்டா அந்த $30 $30 மைனஸாக தான் இருக்குமே தவிர இதுக்கு மேலே கூடாது. அப்போ கூடாத இண்டெக்கில் என்ன நடக்கும்? ஸோ இது கூடாத இண்டெக்கில் இதுக்குள்ள ப்ராஃபிட் ட்ரேட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போக ஒவ்வொரு ட்ரேடுக்குமே $0.0265 புக் ஆகிட்டே போகும். ஸோ புக் ஆகிட்டு போகல உங்களுக்கான ட்ரேட்டை ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போய் உங்களோட கேபிட்டலை டெய்லி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அது டெய்லி ஜஸ்ட் ஒரு 3 மூவ்மெண்ட் நடந்தாலே, பிஎன்பி 3 மூவ்மெண்ட் நடந்தாலே உங்களுக்கான ப்ராஃபிட் புக் பண்ண போகுது. ஸோ இதுக்கு ஒரு கேல்குலேஷன் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதாவது இங்கே பார்த்தோம்னா 0.256 இங்கே ஒரு 0 வரும், 0. ஓகே, இங்கே 0 வரும். ஸோ இது ஒரு ட்ரேட் கவுண்ட்டுக்கு நமக்கு புக் பண்ண போகிற ப்ராஃபிட். அப்போ இதே நமக்கு $1 வரணுமெண்டா என்ன நடக்கணுமெண்டா ஜஸ்ட் ஒரு 35 ட்ரேட், ஸோ 38 ட்ரேட் நடந்தாலே ஜஸ்ட் நமக்கு மேலே கீழே ஒரு 38 தடவை. நான் சொன்ன மாதிரி இங்கே 800 803 806 809 810. ஸோ இப்படி இருக்குண்டா இங்கே இருந்து இங்கே போயிட்டோன்னா ஒரு ட்ரேட் கவுண்ட் முடியும், இங்கே போயிட்டா ஒரு ட்ரேட் கவுண்ட் முடியும், இங்கே போயிட்டா ஒரு ட்ரேட் கவுண்ட் முடியும். திருப்பி இங்கே வந்துட்டுனா வாங்கும், இங்கே போயிட்டா ஒரு ட்ரேட் கவுண்ட் முடியும். ஸோ திருப்பி இங்கே வந்துட்டுனா வாங்கும், இங்கே வந்துட்டுனா வாங்கும், இங்கே போயிட்டா ஒரு ட்ரேட் கவுண்ட் முடியும்.
ஸோ இங்கே போய் நான் வாங்க, இங்கே போய் நான் வாங்க, இங்கே போய் நான் ஒரு ட்ரேட் கவுண்ட் பண்ணி, இங்கே போய் நான் ஒரு ட்ரேட் கவுண்ட். ஸோ இப்படி வந்து ட்ரேட் கவுண்ட் வந்து இப்படி வந்து மூவ் பண்ணி ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே மூவ் பண்ணாலும் இப்படி மூவ் பண்ணால் கூடி ஒரு நான் 38 தர மூவ்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு $1 ப்ராஃபிட்ன்றதை அதாவது நமக்கு மேக் பண்ணும். ஸோ நம்ம மந்த்லி வந்து நம்ம 10% மேக் பண்ணணுமெண்டா வந்து நமக்கு இதே மாதிரி 10 மடங்கு ப்ராஃபிட் மேக் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு 380 தடவை ஒரு மந்த்துக்கு மூவ் பண்ணணும். ஸோ ஓகேவா, அப்போ 380 தடவை ஒரு மந்த்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டா வந்து நம்மளால் $10 வந்து மேக் பண்ண முடியுமெண்டா நம்மளுக்கு ஈஸியாக வந்து இது மேக் பண்ணணும். ஸோ அப்போ $10 அதாவது 10% மேக் பண்ணணும்னா நமக்கு 380 தடவை மூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இதை 380 தடவை பார்ப்போம். ஓகேவா, அப்போ 380 தடவை வந்து மூவ் பண்ணாலே வந்து நமக்கான 10% வேணும். அப்படின்னா ஒரு டேக்கு எவ்வளோ ட்ரேட் கவுண்ட் வரணுமெண்டா வந்து பார்ப்போம். ஸோ இதை நம்ம 30ஆல் பிரிக்கோம்னா சரி, 30ஆல் பிரிக்கோம்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 12 ட்ரேட் கவுண்ட் வந்தாலே, ஸோ ஒரு நாளைக்கு 13 தடவை மார்க்கெட் மூவ் பண்ணாலே இப்படி நம்மளால் 10% மேக் பண்ண முடியும். ஜஸ்ட்டு 13 மூவ்மெண்ட் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலே வந்து காணும் நம்மளால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ இதையும் விட ஒரு பெட்டரான வே அண்ட் ரிஸ்க் மேனேஜ் பண்ணக்கூடிய நமக்கு இன்கம் தரக்கூடிய ஒரு வே வந்து யாருக்காவது எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் ஓகேவா, ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளோ சிம்பிளாக நம்ம மூவ்மெண்ட்டுக்கே ப்ராஃபிட் எடுக்கலாம், எங்கே மூவ் பண்ணாலும் ப்ராஃபிட் எடுக்கலாம்ன்ற கான்செப்ட் வந்து இல்லை. ஸோ இப்படி தான் இது பேசிக்காக ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் $100 தான் போடலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஸோ $1000 போட்டுக்கலாம். ஸோ அதை எப்படி போடலாம், ஸோ என்ன மாதிரி அதை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து ETHோட ட்ரேடிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ETHக்கு வந்து $350 வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ $350 தேவைப்படும். இதை வந்து லிக்விடேஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ETHோட ஒவ்வொரு $100 மூவ்மெண்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு $1 ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். ஸோ ETH வந்து $100 மூவ் பண்ணிச்சுட்டா உங்களுக்கு $1 ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து எதுக்குள்ள ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4000லேருந்து ETH வந்து 4000லேருந்து $5000 மூவ்மெண்ட் இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு $100 மூவ்மெண்ட்டுக்குமே உங்களுக்கு $1 ப்ராஃபிட் வர மாதிரி ட்ரேட் பண்ணணும்னா $350 கேபிட்டல் வந்து தேவைப்படும். ஸோ இதை வச்சுட்டு வந்து நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இதே வந்து அடுத்த டவுட்ஸ் இருக்கும் வந்து உங்களுக்கு கீழே வரைக்கும் என்ன செய்யலாம். ஸோ இது சம்மந்தமான டோட்டல் டுட்டோரியல் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு BNB-க்குரிய டோட்டல் கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்குரிய வீடியோஸ் அடுத்து தான் மேக் பண்ணுறேன். ஓகேவா, இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோஸ் வந்துட்டோம். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.